The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மார்வல் மூவியில் வர அந்த டாக்டர் மந்திரவாதி இருப்பார்ல ஒருத்தர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அவர் தான் வந்து சொல்லுவார்ல த லாஸ்ட் ஒன் டான்ஸ், த லாஸ்ட் ஒன் வார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு நேற்று நடந்திருக்குது. எம்ஐ வர்சஸ் மேட்ச்சில் நடந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னா, இவர் இதுக்கப்புறம் வந்து எம்ஐ எல்எஸ்சி மேட்ச்க்கு அப்புறம் இவர் இதுக்கப்புறம் மும்பையில் தொடருவாரா, இல்லை இதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது டீமுக்கு போவாரா, ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் போவாங்களா, எம்ஐ இவங்களை ரீட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டாக்ஸ் இவர் வந்து போயிட்டு இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து எதுக்கு இவரோட ஃபேன் ஆனாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா எம்ஐயோட மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற உருவாக்கின ஒரு வந்து அடித்தளம் போட்டவர் என்னமோ சச்சின் டெண்டுல்கர் தான். அவருக்கு இருக்கிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிராண்ட், அந்த நேம் பிராண்டாக இருக்கட்டும், அவருக்கு இருக்கிற ஒரு ரன் ஸ்கோரிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஸோ சச்சின் டெண்டுல்கர் அடித்தளம் போட்டிருக்காரு. ரெண்டாவது ரிக்கி பாண்டிங் இருந்திருக்காப்புல. ஸோ லசித் மலிங்க அவருமே கூட இருந்திருக்காரு. பட் இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் வந்து எப்படி சொல்கிறது, இவங்க எல்லாருமே அன்பு வாழ்க்கையில் இணைக்கிறதா ராஜன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல தாங்க 2013 கேப்டன்ஷிப் பொறுப்பு எடுத்தார் பாயிண்டிங் கையிலேருந்து. ஸோ பாயிண்டிங் கையிலேருந்து அப்படியே வந்தப்போ கிட்டத்தட்ட வந்து ரோஹித் சர்மாவோட தொகை வந்து எனக்கு தெரிஞ்சு 9.2 கோடி. அப்போ அந்த டைமில் அவர் கேப்டன்ஷிப்பாக இருந்த டைமில் 9.2 கோடிக்கு அவரை வந்து இது பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு 2011 மும்பைக்காக வந்து ரோஹித் சர்மா ஆட ஆரம்பிச்சார். எல்லாத்தையுமே தாண்டி 2013 அந்த டெபியூட் கேப்டன்சி வந்து சத்தியமாக யாராலையுமே மறக்க முடியாதுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா 2013 வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பவுலிங் யூனிட்டில் ஒரு 3 பேர் தரமான டாப் கிளாஸ் பவுலர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிச்சில் ஜான்சன் இருந்தாப்புல, லசித் மலிங்கா இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அந்த டைமிங்கில் மிரட்டின ஒரு பவுலர்களை வச்சுக்கிட்டு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் இருந்தார், இவர் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பிளேயர்கள் இருக்கும்போது ஸ்பின்னர்கள் பிரக்யான் ஓஜா இருந்தார். ஓஜாவெலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர் தான். அதுபோல் ஹர்பஜன் சிங் அந்த டைமில் இருந்தாப்புல. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிட் இருக்கிறப்போ அப்போ கப் அடிச்சுட்டு தலைவன் சாதிச்சு காமிச்சிட்டான். 2015 ஆக்சுவலாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஃபைனல் 50 அடிக்கலாம். அவரோட 50 மட்டும் யூஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு மும்பை போயிருக்கும். 2015 ஒரு கப்பு. அடுத்து 2014 அந்த ஒரு ரன் என்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் சார், சத்தியமாக சான்ஸே கிடையாது. இந்த 1 ரன் லவ் ஸ்டோரிக்கும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டு கனெக்ஷன் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக எம்ஐ சிஎஸ்கே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து ரோஹித் சர்மா ஒரு சைடு மிகப்பெரிய ஒரு காரணம். சச்சின் என்னதான் வந்து ஆரம்ப புள்ளியாக இருந்திருந்தாலும் அதை வந்து 8 புள்ளி கோலமாக்குனதே நம்ம ரோஹித் சர்மா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வந்து இப்போ இதுக்கடுத்து எம்ஐ ஃப்ரான்ச்சைஸை விட்டு போகிறாரு. இந்த லாஸ்ட் ஒன் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு எம்ஐ எல்எஸ்சி மேட்ச் ஆடி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து மார்க் ஓச்சர் கேட்டிருக்காரு என்ன அடுத்த பிளான் அப்படின்னா வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி அடுத்து எதுவுமே பேசிக்கல. பட் இதுக்கப்புறமே வந்து எம்ஐ கூட வந்து ரோஹித் சர்மா தொடர் வரா அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்லாம் இல்லை, ஒரு மாதிரி டவுட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி திடீர்னு கேப்டன்சி சாக் பண்ணது ஒரு காரணமாக இருந்தது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஃப்ரான்ச்சைஸுமே உடஞ்சி போச்சு. ரோஹித் சர்மா டீம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா டீம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து பியூஷ் சாவ்லா டீம்னு சொல்லிட்டு அது இன்டர்நெட்லையும் பார்த்தோம். அது வந்து உண்மையில்லான்னு தெரியாது. ஸோ அப்படி ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்குது. அப்படின்றப்போ ஒட்டுமொத்தமாக எம்ஐஏ உடஞ்சிருக்குது. இந்த ஒன் ஃபேமிலிலாம் கிடையாது, இனிமேல் ரோஹித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அது ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க போகும்போது அடுத்து எந்த டீம் போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான். இப்போ என்ன விஷயம்னா 8 பிளேயர்கள் வந்து ரிட்டன்ஷன் பண்ணுற மாதிரி ஒட்டுமொத்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸுமே வந்து சம்திங் ஏதோ பேசிட்டு இருக்காங்க சொல்லி நம்ம ஒரு 1 மந்த் முன்னாடி நம்ம நியூஸ் கேள்விப்பட்டோம். அப்படி அந்த 8 பிளேயர்கள் பட்டியலில் இருந்தார் அப்படின்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக ரீட்டைன் செய்யப்படுவார். இது வந்து 100% எம்ஐ வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டு தர மாட்டாங்க. இது ஒரு விஷயம். அப்படி சப்போஸ் வெறும் 5 பிளேயர், அதில் வந்து 3 இந்தியன் பிளேயர் 2 ஃபாரினர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ஐ யாரை தான் எடுப்பாங்க? ஸோ இப்படி இருக்க போகும்போது அடுத்து நீங்கள் ரோஹித் சர்மா ரீட்டைன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கேள்வி போயிருக்கு. சப்போஸ் அவர் ரீட்டைன் பண்ணனா அடுத்து எந்த டீமும் போவார்? நிறைய பேருக்கு கேப்டன்சி வந்து மிகப்பெரிய ஒரு இதில் இருக்குது. டீம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி ஒரு டீம் வந்து இத்தனை வருஷமாக கப்படிக்காமல் இருக்காங்க. மேபி ரோஹிட்டை வந்து எப்படியும் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட பார்த்தோம், கொல்கட்டா டீமும் வந்து ரோஹித் சர்மா கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பண்ட் தரமான கேப்டன்ஷிப் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. ஆல்ரெடி ரோஹித் சர்மா கேப்டன் கீழே தானே ரிஷப் பண்ட் விளாண்டுருக்காரு. ஸோ மேபி ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் இப்படிலாம் எக்கச்சக்கமான சான்ஸ் இருக்க போகும்போது ரோஹித் சர்மா அடுத்து எந்த டீம் போக போறாரு அப்படின்றதுல. ஆனால்
எப்படின்னே தெரியாது. 2013 ஆரம்பிச்ச அந்த லெகசி, கேப்டன்ஷிப் லெகசி நான் சொல்றேன், 2023 வரைக்கும் 10 வருஷ கணக்கை வந்து வேற லெவலில் கச்சிதமாக தீர்த்து முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவரோட கேப்டன்ஷிப்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட், அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு மிகப்பெரிய சல்யூட். ஒட்டுமொத்தமாக எம்ஐ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அந்த ஒன் ஃபேமிலிக்கும், அதுக்கப்புறம் இங்கிட்டு விசில் போர்டு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வார் இணைச்சதே தலைவன் ரோஹித் சர்மா, இங்கிட்டு வந்து தோனி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்படி கேப்டன்சி சாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். பார்க்கலாம் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் பண்ண ரோஹித் சர்மா இதுக்கப்புறம் எந்த டீமுக்கு போக போறாங்க அப்படின்றது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. எனக்கு வந்து பர்டிகுலராக வந்து மேக்ஸிமம் பஞ்சாபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கேப்டன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தவான் இருக்கிற இடத்துல வந்து அடுத்து மெகா ஆக்ஷன் ரோஹித் பண்ணார்னா ஸோ மேக்ஸிமம் பஞ்சாபு, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஜிடிக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சுமங்கில் வந்து அந்தளவு பெருசாக இது பண்ணல, இல்லை எல்எஸ்சியோ இல்லை வந்து ஒரு டிசியோ இப்படி சொல்லிட்டு மற்ற டீமுக்கு போக வாய்ப்பு இருக்குது. மேபி சென்னை எடுத்தாங்கனாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பயங்கரமாக இருக்கும் ஒட்டுமொத்த காம்பவும். பார்க்கலாம் ரோஹித் சர்மா வந்து எந்த டீமுக்கு போக போகிறாரு, எம்ஐ அவங்களை விட போகிறாங்களா, ரிட்டன்ஷன் பண்ணாமல் விட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். வேற ஒரு வீடியோ அருண் சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம். The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.